பெண்கள் வந்து மாதவிடாய், நான் சொல்கிறது கன்னி தீட்டு வயசுக்கு வந்த கையோட அந்த முதல் 3 மாதம் தலை கூத்திக்கிறப்போ வந்து நேரங்கட்ட நேரத்தில், அதாவது இந்த மதியம் சமயத்துலலாம் வந்து ஒரு சில சுடுகாடோ இல்லை வந்து ஒரு சில இடத்துலையோ வந்து தாண்டி போகக்கூடாது அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். சடங்கு கழிச்சதை வந்து உட்காரக்கூடாது. அவங்க உட்காந்து அந்த தீட்டாயிர துணி இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூமில் போகிறாங்க பார்த்தீங்களா, அது மேலே எந்த ஒரு பூச்சும் உட்காரக்கூடாது. சாபக்கேடு மாதிரி அந்த மாதிரி விஷயத்துலேயும் உட்காரக்கூடாது. துணியை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணுறேன்ட்டு நடுரோட்டில் போடுறாங்கல்ல, இது அந்த ஸ்மெல்லுக்கே வரும். இடம் பொருள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இதை வைக்கணும், இந்த இடத்துல தான் போட்டுட்டு அசால்ட்டாக அலட்சியம் எல்லாத்துலேயும். அந்த அலட்சியம் மட்டும் இருக்கக்கூடாது. அலட்சியம் இருந்தாலுமே எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் தீட்டுன்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக அந்த ஒரு ஆர்வம், கொடூர பசி அதுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக வரும். இப்போ வேறு வழி இல்லைப்பா, நான் போய் தான் ஆகணும், இல்லை ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா கையில் ஆணியோ இல்லை வேப்பிலையோ இல்லை சாமி கயிறோ ஏதாவது பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா வந்து எப்பேற்பட்ட காற்று கருப்பும் நம்மளை அண்டாதுன்றாங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுக்கலாம், கறி துண்டு வச்சுக்கலாம்.